வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் கலைவுலக நாயகர், திரையுலக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. திரையுலகின் மாமன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் திரையுலக வேந்தர் எம்ஜிஆர் அவர்கள் 7 வேடங்களில் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 104வது திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட 2வது படைப்பான அடிமை பெண் திரைப்படம். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஜெய்ப்பூர் அரண்மனையில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்த மாபெரும் 2வது படைப்பான அடிமை பெண் திரைப்படம். தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல, இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல, அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரைப்படத்தில் கதாநாயகர் 2 வேடங்களிலும் கதாநாயகி 2 வேடங்களிலும் நடித்த திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் 2வது படைப்பான அடிமை பெண் திரைப்படம். அடிமை பெண் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களிலும் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 வேடங்களிலும் நடித்துள்ளார்கள். அடிமை பெண் திரைப்படத்தில் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ஒட்டகத்தை வைத்து எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் 2வது படைப்பான மாபெரும் வெற்றி திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 104வது திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் 2வது படைப்பான அடிமை பெண் திரைப்படம் 1969ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி அன்று தொடங்கிய இன்று வரையிலும் திரையரங்கில் வருகை தந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படம். மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த அடிமை பெண் திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 104வது திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் 2வது படைப்பான அடிமை பெண் திரைப்படம். மார்ச் 14 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சுழி வெள்ளி விநாயகர் திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அடிமை பெண் திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட திரைப்படமான அடிமை பெண் திரைப்படத்தினை மார்ச் 14 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட திருச்சுழி வெள்ளி விநாயகர் திரையரங்கு உரிமையாளர் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக, அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாக திருச்சுழி வெள்ளி விநாயகர் திரையரங்கு உரிமையாளருக்கு கோடான கோடி நன்றிகளையும் அடிமை பெண் திரைப்படத்தின் இனிய நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரையரங்கு உரிமையாளருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான அடிமை பெண் திரைப்படத்தினை 1969ஆம் ஆண்டு முதற்கொண்டு எந்நாள் வரை திரையரங்கில் திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கு அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் அடிமை பெண் திரைப்படத்தின் இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் வெளியும் உள்ளும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில்
ஆரவாரம் செய்து வரும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் அடிமைப்பெண் திரைப்படத்தின் இனிய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கோளும் நாடு முன்னேற. இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கோளும் நாடு முன்னேற. இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.